யூனிட் 4 நம்ம பார்க்கலாம். யோகா, ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனில். அதில் யூனிட் 4ல் என்ன ஸ்பெஷலாக எதை பற்றின டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். நம்ம பிடி பீரியடு நல்லா தெரியும் எல்லாருக்குமே. ஸோ அதனால் இந்த யூனிட்டே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், வார்ம் அப் பண்ணணும், என்னென்ன செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே தான், அதை பற்றின டாபிக் தான் இந்த ஹோல் யூனிட்லேயும் நம்ம பார்ப்போம். அதில் வந்து மீனிங், ஃபிசிக்கல் எஜுகேஷன்னா மீனிங் என்ன, டெஃபினேஷன் என்ன, அதோட எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஸ்கோப் என்ன, நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். மீனிங் அப்படின்னும் போது த வேர்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன்னா என்ன மீனிங் காம்ப்ரைசஸ் 2 செப்பரேட் வேர்ட்ஸு. ரெண்டுமே தனித்தனி வேர்டு. ஒன்று ஃபிசிக்கல்னா ஒரு தனி வேர்டு, எஜுகேஷன்னா தனி வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. த பிளெயின் டிக்ஷனரி மீனிங் ஆஃப் வேர்ட் ஃபிசிக்கல் ஆஸ் ரிலேட்டிங் டு த பாடி. நமக்கு தெரியும், பிளெயினாக ஏதாவது ஒரு டிக்ஷனரியில் எடுத்து ஃபிசிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல்னாவே நம்மளுடைய கண், காது, மூக்கு, நம்ம ஃபிசிக்கல் பாடியை அப்படியே சொல்லும். விச் மே மீன் எனி ஒன் ஆர் ஆல் பாடி கேரக்டர்ஸ் ஆஃப் அ பர்சன். யாராவது ஒரு யாராவது ஒருத்தரை சொல்கிறது, இல்லைன்னா அவங்களோட கேரக்டர்ஸை சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சச்சஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கை இருக்குது, அவங்களுக்கு ஜிம் பாடி, அவங்க வந்து அடித்தாங்கன்னா செவரே உடஞ்சிரும், அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, நல்ல பலம் உள்ளவங்களாக இருக்காங்க, அவங்களால இவ்வளோ தூரம் வந்து நிற்க முடியும், இவ்வளோ நேரம் வெயிலில் நிற்க முடியும். என்டியூரன்ஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஓகே இவங்க ஃபிட் ஃபார் எவ்ரி திங். இவங்களால அப்படி தானே நம்ம போலீஸ்க்கு எடுக்கும் போதெல்லாம் இவங்க ஃபிசிக்கலி ஃபிட்டா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரத்தில் ஓடுறாங்க, இவ்வளோ நேரத்தில் வந்து கயிறு ஏறுறாங்க, இந்த மாதிரி ஸோ ஆன். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, ஹைட்டு வெயிட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்களே ஒரு போலீஸ் ட்ரைனிங்க்கு போகும்போது. ஆர் ஃபிசிக்கல் ஹெல்த்து, உங்களுடைய உடல் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. The word education என்ன mean the systematic instructions or training or preparation of some particular task. எஜுகேஷன்னும் போதே நம்ம வந்து என்ன பண்ணோம், சொல்லி கொடுக்குறோம். அப்போ அதே மாதிரி அதில் ட்ரெயின் பண்ணுறோம். இதே இப்படி தான் செய்யணும், இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் வந்து அர்த்தம் இது பண்ணணும் அப்படின்றோம். இல்லை ஒரு இதுக்காக நம்ம அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது எல்லாமே ஒரு எஜுகேஷன்னா அதான் மீனிங். ஸோ ஃபிசிக்கல்னால் என்ன, எஜுகேஷன்னா என்னன்னு தனித்தனியாக டிக்ஷனரி மீனிங்கை எடுத்து நீங்கள் அப்படியே எழுதலாம் ஓன் வேர்ட்ஸில். த 2 words combined together stands for systematic instructions or training related to physical activities or program of activities necessary for development and maintenance of human body or the development of physical powers or activities for cultivating physical skills. இந்த 2 வார்த்தைகளும் ஃபிசிக்கல் அண்ட் எஜுகேஷன் 2 வார்த்தைகளும் கலந்து நமக்கு சேர்ந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இடத்த ட்ரெயின் பண்ணுறோம், இல்லைனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுறோம். இந்த மாதிரி காலையில் ஜம்ப் பண்ணுறது எப்படி, ஓடுறது எப்படி, அப்புறம் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது எப்படி, இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சொல்கிறோம். இல்லை சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அவங்களுடைய வளர்ச்சிக்காக. அதே மாதிரி நம்மளோட ஹியூமன் பாடிக்கான எப்படி மெயின்டைன் பண்ணுறது, வெயிட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஹைட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்கும். ஆர் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் பவர்ஸ், ஒரு அப்படியே பார்த்திங்கன்னா பைசப்ஸ்லாம் காமிப்பாங்க பாய்ஸாக இருந்தால். ஸோ அந்த மாதிரி எப்படி டெவலப் பண்ணுறது, இது எல்லாமே கூட அதில் வருது. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி தகுந்த மாதிரியான திறன்கள் வந்து வளர்த்து விடுறதுக்கான ஆக்டிவிட்டீஸையும் நம்ம அங்கே செய்ய வைக்கிறோம். இது மீனிங் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 lines ஒரு பேராகிராஃப் எழுதுனா போதும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். டெஃபினேஷன் அப்படின்னும் போது ஃபிசிக்கல் எஜுகேஷன் அஸ் த ப்ராசஸ் பை விச் சேஞ்சஸ் இன் த இண்டிவிஜுவல் ஆர் brought about through his movement experiences. இது யார் சொல்கிறா அப்படின்னா, எட்வர்ட் எஃப் வால்மர் அண்ட் ஆர்தர் ஏ எஸ்டிங்கர். ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷன்னா அது ஒரு ப்ராசஸ்ஸு. அது என்ன பண்ணுது, ஒரு இண்டிவிஜுவலுடைய பாடியில் சேஞ்சஸை கொண்டு வருது. ஒன்று பைசப்ஸ் ஏற்றுறாங்க அவங்க ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யும் போது, அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்கும்போது நல்லா கரெக்டாக சாப்பிட்றாங்க. மூமெண்ட் brought about through his movement experiences, அவங்களுடைய அனுபவங்கள் மூலியமாக அவங்க அதை கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. எய்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனுடைய நோக்கம் என்ன, is the same as that of general education because physical education is a part of general education. அதுவும் ஒரு
சாதாரண கல்வி போல தான், எல்லா கல்விகளை போல தான் இதுவும் ஒரு கல்வி. அந்த ஜென்ரல் எஜுகேஷனில் பிஇ அப்படிங்கிறது, ஃபிசிக்கல் எஜுகேஷன்றது ஒரு பார்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேஎஃப் வில்லியம் ஸ்டேட்டட் பிஇ ஷுட் எய்ம் டு ப்ரொவைட் ஸ்கில்டு லீடர்ஷிப் அண்ட் அடிக்குவேட் ஃபெசிலிட்டிஸ். ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் வந்து எப்படி இருக்கணும்னா, நல்ல திறன்பட உள்ள லீடராக இருக்கணும். அவங்களோட வாய்ஸே பார்த்திங்கன்னா கமாண்டிங்காக இருக்கும். அவங்கள பார்த்தாவே எல்லாம் பயப்படுவாங்க குழந்தைங்களாம். ஒரு விசில் அடித்தா வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி நல்ல ஸ்கில்டு பர்சனாக, நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவங்களாக இருக்கணும். அடிக்குவேட் ஃபெசிலிட்டிஸ், அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தரவங்க. விச் வில் அஃபோர்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த இண்டிவிஜுவல் ஆர் குரூப் டு ஆக்ட் சிச்சுவேஷன்ஸ் விச் ஆர் ஃபிசிக்கலி ஹோல்சம். ஸோ அவங்க உடனே என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தனியான அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கும் போது ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு குரூப்போ அவங்களுக்கு செய்யும்போது அவங்க உடனே அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ஆக்ட் பண்ணுறது, எப்படி ஃபிசிக்கலாக அவங்க வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இதை கொடுக்கணும். அப்படி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நேஷ்னல் பிளான் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரெக்ரியேஷன், எல்லாத்துக்குமே இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே சேர்ந்து நேஷன் வைட் பிளான், ஸ்டேட் வைட் பிளான் இல்லாமல் நேஷன் வைட் திட்டங்களை நம்ம வந்து வகுக்கணும். எதுக்காக? ஃபிசிக்கல் எஜுகேஷன். அதே மாதிரி ரெக்ரியேஷனும் போது அதில் ஸ்விம்மிங்கு எல்லாமே சேர்ந்து வருது. எக்ஸ்பிரஸ் தட் த எய்ம் ஆஃப் பிஇ மஸ்ட் பி டு மேக் எவ்ரி சைல்ட் ஃபிசிக்கலி மென்டலி அண்ட் எமோஷ்னலி ஃபிட். ஒவ்வொரு குழந்தையையும் நம்ம வந்து ஃபிசிக்கலாக, மென்டலாக, எமோஷ்னலாக ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது பிஇயோட நோக்கமாக இருக்குது. மெயினான நோக்கம் அதுதான். அண்ட் ஆல்சோ டு டெவலப் இன் ஹிம் சச் பர்சனல் அண்ட் சோஷியல் குவாலிட்டிஸ் as will help him to live happily with others and build him up as a குட் சிட்டிசன். ஒரு நல்ல குடிமகனாக அது மாற்றும். அதே மாதிரி அவன் தன்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் அவன் ஃபிசிக்கல் மென்டலாக எமோஷ்னலாக ஃபிட்டாக இருப்பான். அவனையும் வளர்த்துக்குவான். அதே மாதிரி சமூகத்துக்கும் அவன் வந்து நல்ல குவாலிட்டிஸை, சமுதாயத்துக்கும் சமூகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் அவன் நல்ல உதவி செய்கிற ஒரு மனிதனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு நல்ல சிட்டிசனாக கொண்டு வரதும் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் முக்கியம். புச்சர் லிஸ்டட் த எய்ம்ஸ் ஆஃப் பிஇ ஆஸ் ஃபாலோஸ். புச்சர்ன்றவர் ஒரு இன்னும் எய்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மென்டல் பேலன்ஸு, திடீர்னு பார்த்தா பயங்கரமாக கத்துறது அந்த மாதிரி இல்லாமல் மென்டல் பேலன்ஸ், ஒரு சீராக தன்னுடைய மனநிலையை கொண்டு போகிறது. அது மாதிரி இமோஷ்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது. மேனுவல் ட்ரைனிங், அதே மாதிரி மேனுவலாக ட்ரைனிங் கொடுக்கறது. சோஷியல் அடாப்டபிலிட்டி, சமுதாயத்தில் நம்ம எப்படி வந்து ஒன்றிணைந்து நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறது, நம்மளைய அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது. அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கும்போது டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கானிக் ஃபிட்னஸ். ஓகே, அடுத்தது நம்மளை எப்பொழுதுமே ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த், மனநிலையும் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சு இருக்கணும். அதே மாதிரி சோஷியல் டெவலப்மெண்ட், மற்றவங்களோட கலந்து நம்ம வேலைகளை செய்யணும், நம்ம வந்து அவங்களுக்கும் கோஆப்ரேட் பண்ணணும். டெவலப்மெண்ட் ஆஃப் நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன், அதே மாதிரி நம்மளுடைய நரம்புகள், நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே ஒன்றாக நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்றாங்க. ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்றாங்க. அது மாதிரி டிசைரபிள் ஹேபிட்ஸ், நல்ல ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் வளர்க்கணும். அது மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரொவைடிங் ஃபார் மென்டல் ஹைஜீன், அது மாதிரி மனநிலையும் வந்து நம்ம தூய்மையாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் நாலேஜ்ன்றது நம்ம தேவை ரொம்ப. ஓகே, அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் சிட்டிசன்ஷிப், அதே மாதிரி நல்ல குவாலிட்டிஸை நம்ம வந்து ஒரு குடிமகனாக நம்ம வந்து வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நியூ லுக் அட் அப்ஜெக்டிவ்ஸில் ஒரு புது லுக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3 டொமைனாக மாறுது. ஒன்று காக்னேட்டிவ், அறிவு சார்ந்தது, இன்னொன்று அஃபெக்டிவ், இன்னொன்று சைக்கோமோட்டார். இதை பற்றி நம்ம நிறையாவே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ காக்னேட்டிவ்னும் போது என்னது, நாலேஜ், அறிவு, நாலேஜ் காம்ப்ரிஹென்ஷன், அதை அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி அதை அனலைஸ் பண்ணுறது, சிந்தசைசஸ், எவாலுவேஷனில் வரும். அஃபெக்டிவ் அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்ட், அப்ரிஷியேஷன்ஸ், ஆட்டிடியூட், வேல்யூஸ், உங்களுடைய ஆர்வம் எதை பொறுத்து இருக்குது, அதை நல்லா பண்ணிங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுறது, உங்களோட ஆட்டிடியூட்ஸை மதிக்கிறது, இதெல்லாம். மேனிப்புலேஷன் ஆர் மோட்டார் ஸ்கில்ஸ், ஓகே, நீங்கள் அழுகிறது, எமோஷன்ஸ் கலந்தது தான் சைக்கோமோட்டார் அப்படின்றது.
ஸ்கோப் ஆஃப் பிஇ ஃபிசிக்கல் எஜுகேஷனோட ஸ்கோப் என்ன? கரெக்டிவ் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கால் சுளுக்கி கையை பிடிச்சி இப்படி பண்ணக்கூடாது. அது கரெக்டாக நம்ம பண்ணணும். ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் த டிஃபார்மிட்டிஸ் இன் த பாடி ஆஃப் அ சைல்டு. அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து எல்லா இதுவுமே மாறணும் அப்படின்றது தான். அது மாதிரி கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இப்போ என்ன கேம்ஸ் வைக்கலாம்? ஹாக்கி விளையாடலாம், ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால் அண்ட் ஸோ ஆன். அது மாதிரி அத்லெட்டிக்ஸாக மாற்றலாம், ரெஸ்லிங் கொடுக்கலாம், பாக்ஸிங் கொடுக்கலாம். இதெல்லாம் கூட கேம்ஸை நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம். அடுத்தது ரிதமிக்ஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ், டான்ஸ், டம்பெல். ஸோ நீங்கள் வந்து பாட்டு போட்டு நீங்கள் வந்து ஜிம்மு பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, அதெல்லாம் நம்ம பண்ணலாம். செல்ஃப் டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னும் போது ஹைக்கிங், ட்ரெக்கிங், கராத்தே, ஜூடோ அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ். அப்போ செல்ஃப் டிஃபென்ஸ்னால் தன்னைத்தானே வந்து பாதுகாக்கிற மாதிரி. இப்போ மலை ஏறுறது, அப்புறம் வந்து கராத்தே கற்றுக்கிறது, ஜூடோ கற்றுக்கிறது, இது எல்லாமே நம்ம பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய இன்னும் சிலம்பாட்டம் அது இதுன்னு எல்லாமே இருக்குது. ரெக்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ் என்னும்போது சின்ன சின்ன கேம்ஸ், மைனர் கேம்ஸு, செஸ்ஸு, கேரம் போர்டு, இதெல்லாமே நம்ம இன்டோரில் விளையாடுறது இல்லையா? அதெல்லாம் ஹார்ஸ் ரைடிங் அவுட்டோர்லேயும் விளையாடுறது. எஜுகேஷன் கேம்ப்ஸ் வைக்கிறாங்க, சில கேம்ப்பெல்லாம் வச்சு பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹண்டிங், ஃபோக் டான்ஸ், ஃபிஷ்ஷிங். ஹண்டிங் வந்து நமக்கு கிடையாது, அதை நம்ம அவாய்ட் பண்ணோம். ஃபோக் டான்ஸு, ஃபிஷ்ஷிங் இது எல்லாமே நம்ம ரெக்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸில் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ். அப்ராட்லலாம் பட் ஹண்டிங் இருக்குது, பட் ஏஜ் குரூப் எல்லாமே வந்து அங்கே பார்ப்பாங்க. அடுத்தது யோகிக் ஆக்டிவிட்டீஸ். யோகாவும் நம்ம செய்யணும் கண்டிப்பாக. அதில் ஆசனாஸ், பிராணாயாமா, கிரியாஸ் எக்ஸட்ரா ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தது அது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம். ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைசஸ். அப்போது எக்ஸசைசஸ் வித் apparatus, மேஜர் கேம்ஸ், மைனர் கேம்ஸ், ஜிம்னாஸ்டிக், ட்ராக் அண்ட் ஃபீல்டு, ஃபோக் டான்சஸ், யோகா, ரிதமிக்ஸ், காம்பேட்டிவ்ஸ், ஸ்விம்மிங் அண்ட் டைவிங், பிரமிட்ஸ், அப்புறம் டான்ஸ் அண்ட் பைத்தாக்ஸ், ஹைக்கிங், ட்ரெக்கிங், கேம்பிங் எக்ஸட்ரா. இதெல்லாம் கூட அங்கே வந்து ஆக்டிவிட்டீஸாக நீங்கள் வந்து செய்யலாம். நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஏன் தேவை? அதனுடைய முக்கியத்துவம் என்ன? டெவலப்ஸ் த அலர்ட்ஸ் ஆஃப் மைண்டில் உள்ள அலர்ட்னஸ் நம்ம வந்து அதில் வளர்ச்சி அடைய வைக்க முடியும். ப்ரொவைட்ஸ் நாலேஜ் அபவுட் ஹெல்த் அண்ட் இட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அப்போ ஹெல்த்தை பற்றின அறிவு வந்து நமக்கு வரும். ஆரோக்கியன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஹசார்ட்ஸு நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும். அதே மாதிரி இதில் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சிரங்கு அப்படின்னா அது வந்து ஒட்டும், அது பரவும். கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்றதை அப்போ நம்ம சொல்லணும். லெஷர் டைம் கேன் பி யூட்டிலைஸ்டு ப்ராப்பர்லி. அது மாதிரி ஃப்ரீ டைம் எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி நம்மளை பயன்படுத்துறது. சும்மா ஜஸ்ட் வீட்டிலே இருக்கேன்னு சொல்லி வீட்டிலையே சும்மாவே இருக்கக்கூடாது. அந்த லெஷர் டைமை நம்ம எப்படி பிரயோஜனமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி பியூட்டி, அழகு சார்ந்ததை வந்து நம்ம அழகையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். குட் ஸ்போர்ட்ஸ்மேன் இஸ் அ குட் சிட்டிசன். ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் தான் ஒரு நல்ல குடிமகனாக இருப்பான். ஸோ நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனாக மாறுறதுன்றது நல்ல குடிமகனாக மாறுறதுக்கு சமம். டெவலப் சோஷியல் ட்ரைட்ஸ் லைக் கோஆப்ரேஷன், சிம்பத்தி, லாயல்ட்டி, ஃபேட்டர்னிட்டி, கோர்ட்டசி அண்ட் லீடர்ஷிப். ஒரு விளையாடுற குழந்தைங்களுக்கு ஃபெயிலியர்ன்றதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே நம்ம ஃபெயில் ஆகும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி ஒன்றாக சேர்ந்து எல்லாரோடையும் எப்படி கோஆப்ரேட் பண்ணி விளையாடுறது அப்படிங்கிறதையும் கற்றுப்பாங்க. அது மாதிரி ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னா அவங்க ஐயோ பாவம் அப்படின்ற அந்த சிம்பத்தி அங்கே க்ரியேட் ஆகும். உண்மை, நேர்மையாக இருக்கணும். நான் வந்து ஆமாம் நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்னா தோத்துட்டேன்றத உண்மையாக நேர்மையாக சொல்லணும். அது எல்லாமே இல்லை கரெக்டாக தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிடலாம் ஆர்கியூ பண்ணாது. இதெல்லாமே நல்லா வளரும். அது மாதிரி லீடராக மாறுவாங்க. ஒரு நல்ல லீடராக அவங்களால மாற முடியும். அவங்க லீட் பண்ணுவாங்க அந்த டீமை அந்த ஸ்போர்ட்ஸில். அடுத்தது அக்ரெசிவ்னஸ் கேன் பி எலிமினேட்டட் த்ரூ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஓவர் கம் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அண்ட் சென்சிட்டிவ்னஸ். சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா பயங்கர அக்ரெஷன் காட்டுவாங்க, கோவம் வரும், எடுத்து எல்லாத்தையும் உடைக்கிறது. இதெல்லாம் கூட எதனால் மாறும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுக்கும்போது தான். இந்த விளையாட்டு விளையாடலாம், இந்த இது பெரியவங்களுமே இப்போ அப்படி தான் இருக்காங்க, அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறது. ஃபேமிலியில் அப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணும். இல்லை டென்ஷனாக இருக்குது, இவங்க அப்படி திட்டாங்க, இவங்கள்ட்ட நான் கீழே படிஞ்சு போயிட்டேன், அதனால் டென்ஷன், அதனால் அப்படி அதே மாதிரி சில குழந்தைங்க தொட்டால் கூட அவங்களுக்கு பிடிக்காது, பயங்கரமாக திட்டுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு நிறையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது அவங்களோட டென்ஷன் வந்து ரிலீவ் ஆகும்.
அடுத்தது க்ரியேட் டிசிப்ளின் த்ரூ கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். அது மாதிரி ஒழுக்கங்களை கற்றுக்குவாங்க. கேம்ஸ் விளையாடும் போது இந்த மாதிரி இந்த இடத்துல தான் நிற்கணும், இங்கேருந்து போகக்கூடாதுன்னா அந்த இடத்துல தான் நிற்பாங்க, அங்கேருந்து போக மாட்டாங்க. ப்ரொவைட்ஸ் அ நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய வாய்ப்புகளை அது வந்து கொடுக்குது. அடுத்த மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை தன்னை பர்சனாக டெவலப் பண்ணிக்குவாங்க. நடக்கணும், நிற்கணும், நம்ம வந்து எப்படி நம்ம செயல்படணும் அப்படிங்கிற எல்லா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டும் இந்த கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் வந்து கிடைக்கும். ஹெட்ஸ் டு ஹாப்பினஸ், எஃபிஷியன்சி அண்ட் கேரக்டர் பில்டிங். அது மாதிரி நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களோட நல்ல கேரக்டர்ஸை பில்டு பண்ணிக்குவாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் நல்ல பண்புகளோட அவங்க பழகுவாங்க. ஹெல்ப்ஸ் த பீப்புள் டு பிகம் ஃபிட்டு. அது மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற இதை வந்து அவங்க உதவி செய்வாங்க அப்படிங்கிறதான். ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், அப்புறம் ஸ்கோப், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். மீனிங் டெஃபினேஷன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னும் போது அதுக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனிங் என்ன, டெஃபினேஷன் என்ன, ஹெல்த் ரிலேட்டட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் லைக் மஸ்குலர் strength, muscular endurance, flexibility, cardiorespiratory endurance and body composition, benefits of physical fitness. ஸோ இது எல்லாமே இந்த கொஸ்டினில் நீங்கள் எழுதணும். அது மேண்டேட்டரியாக நீங்கள் படிச்சுக்கணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னால் என்ன? ரெஃபர்ஸ் டு தி ஆர்கானிக் கெப்பாசிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் டு பர்ஃபார்ம் நார்மல் டாஸ்க்கு. இது வந்து ஒரு பியூரான ஒரு நல்ல ஒரு இண்டிவிஜுவலை நார்மலாக எந்த டாஸ்க்கு பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண வைக்கிறது. இப்போ நார்மலாக நடக்க முடியல, முட்டை வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு இது வருது. ஆனால் அவங்களால எல்லாமே இண்டிவிஜுவலாக தனியாக அவங்களால செய்ய முடியும். அவங்களோட டெய்லி லிவிங்கில் அவங்களுக்கு எந்த ஒரு டயர்டும் இல்லாமல், வித்தவுட் அன்டியூ டயர்ட்னஸ் ஆர் ஃபேட்டிக், ஹேவிங் ரிசர்வ்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி அவைலபிள் டு மீட் சாட்டிஸ்ஃபேக்டரிலி எனி எமர்ஜென்சி டிமாண்ட்ஸ் சடன்லி பிளேஸ்ட் அப்பான் ஹிம். எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவங்க டயர்டாகாமல் அவங்களோட டெய்லி லைஃப்ஸை, டெய்லி ஆக்டிவிட்டீஸை அவங்களால பண்ண முடிகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அவங்களுக்கான தேவையான ஸ்ட்ரென்த் இருக்கா? இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போனீங்கன்னா அந்த வேலையில் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க, நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் லீவ் போட்டுட்டீங்க, இவ்வளோ நாள் ஹாலிடே, இவ்வளோ உடம்பு சரியில்லை, அப்போ வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த வேலை செய்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கா, எனர்ஜி இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது. எந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸையும் அவங்களால அதை மீட் பண்ண முடியும். காம்பனன்ட்ஸ் ஆஃப் லைசன் அண்ட் யாக்கோம். இதில் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் டு டிசீசஸ், நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எதிர்க்கிறதுக்கான பவர் அவங்களுக்கு இருக்கும். மஸ்குலர் ஸ்ட்ரென்த் அண்ட் மஸ்குலர் என்டியூரன்ஸ். அது மாதிரி மசில்ஸ் எல்லாம் நல்லா பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ரென்த்தாக மசில்ஸை பில்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. கார்டியோவாஸ்குலர் ரெஸ்பிரேட்டரி என்டியூரன்ஸ். அந்த மாதிரி கார்டியோவாஸ்குலர் அந்த சுவாசிக்கும் போது பிளட் ஃப்ளோ வருதில்ல, இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது பிளட் ஃப்ளோ போகுது, அந்த ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறது, இதெல்லாமே. மஸ்குலர் பவர், ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்பீடு, அஜிலிட்டி, கோஆர்டினேஷன், பேலன்ஸ், அக்யூரசி, இது எல்லாமே ஒன் ஆஃப் த காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் சயின்டிஸ்ட் ஹேவ் ஐடென்டிஃபை 9 எலிமெண்ட்ஸ் ஆர் காம்பனன்ட்ஸ். இவங்க வந்து 9 எலிமெண்ட்ஸ் இல்லைனா காம்பனன்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்ன? ஸ்ட்ரென்த்து, பவரு, ஸ்பீடு, அஜிலிட்டி, பேலன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, லோக்கல் மசில், என்டியூரன்ஸ். இது எல்லாமே ஒரு 9 காம்பனண்ட்டு. கார்டியோவாஸ்குலர் என்டியூரன்ஸ், அதே மாதிரி ஸ்ட்ரென்த் என்டியூரன்ஸுன்றதை ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் ரிலேட்டட் ஃபிட்னஸ். அதில் வந்து மஸ்குலர் ஸ்ட்ரென்த்து, மஸ்குலர் என்டியூரன்ஸ், கார்டியோவாஸ்குலர் என்டியூரன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, பாடி கம்போசிஷன், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம ஒன்றுத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போதும். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை நீங்கள் செய்யும்போது என்னமான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது? இம்ப்ரூவ்டு ஹெல்த். அடுத்தது இம்ப்ரூவ்ட் சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங், இம்ப்ரூவ்டு அப்பியரன்ஸ், சோஷியல் லைஃப், ஸ்டாமினா. நீங்கள் ஃபிட்டாக இருக்கும்போது என்ன இருக்கும்? உங்களோட ஆரோக்கியம் வந்து நல்லாவே முன்னேற்றத்தில் இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி உங்களோட வெல்பீயிங்கும் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, நான் நல்லா இருக்கேன், நல்லா செயல்படுறேன், நல்லா பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி உங்களோட அப்பியரன்ஸும் வந்து நல்லாயிருக்கும். உங்கள் முகம் வாடி போய் இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு என்ன இல்லை, ஃபிட்டாக இல்லைன்னு அர்த்தம், உடம்பு சரியில்லை, அதனால தான் அப்படி இருக்குது. சோஷியல் லைஃப், அதே மாதிரி மற்றவங்களோட நீங்கள் பேசுவீங்க, நீங்கள் எல்லாத்துக்கூடையும் கம்யூனிகேட் பண்ணுவீங்க, உங்களுக்கான ஸ்டாமினா உங்களுக்கு அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது தான்.
அடுத்தது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஏரோபிக்ஸ் அண்ட் அனரோபிக் எக்ஸசைஸ். ஏரோபிக் எக்ஸசைஸ் அண்ட் அனரோபிக் அதுதான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் உள்ள டாபிக். அதுனால் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின். ஏரோபிக் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் that combines rhythmic exercise with stretching and continuous physical training with the goal of improving all elements of physical fitness. ஸோ நம்ம அதுவும் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தான் ஏரோபிக் எக்ஸசைஸும். ஆனால் ஒரு பாட்டோட அந்த எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறது, இங்கிட்டு வளையிறது அங்கிட்டு வளையிறது, அது மாதிரி டான்ஸ் மாதிரி பண்ணுறது தான். அதை வந்து கண்டினியூஸாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட் ட்ரைனிங், செகண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி டெய்லி போகும். இதை பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட எல்லா ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு. டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் ஆஃப் ஃபிசிக்கல் கண்டிஷனிங் எக்ஸசைசஸ் ஃபார் அ லாங்கர் டியூரேஷன். அது நிறைய நேரம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் வந்து இதோட டெஃபினேஷன். ஸ்ட்ரெனுவஸ்லி performed which increases the respiration and heart rate. இது பண்ணும்போது உங்களுடைய ரெஸ்பிரேஷன் வந்து நல்லா பயங்கரமாக வந்து அடிக்கும். ஹார்ட் ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே, நீங்கள் த்ரெட்மில்லில் ஓடினீங்க இல்லை கொஞ்சம் நேரம் ஓடும் போதே உங்களோட ஹார்ட் ரேட் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். ஸோ அந்த டான்ஸ் ஆடும்போது இதில் ஹார்ட் ரேட் அண்ட் ரெஸ்பிரேஷன் வந்து அதிகரிக்கும். அதுதான் வந்து இதோட மெயின். இதோட முக்கியத்துவம் என்ன, தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, டு இன்க்ரீஸ் ஸ்டாமினா, ஃபிட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாமினாவையும் உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வர்றது. இட் இம்ப்ரூவ் த இம்யூன் சிஸ்டம் டு அ ஹையர் லெவல். எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப அதிகப்படியாகவே இது வந்து கொடுக்குது. அப்போ இது நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது. இட் ரிடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெனி கண்டிஷன்ஸ் சச் அஸ் ஒபிசிட்டி, ஹார்ட் டிசீஸ், ஐபிபி, டைப் 2 டயபெட்டிஸ், மெட்டபாலிக் சிண்ட்ரோம், ஸ்ட்ரோக் அண்ட் சர்டன் டைப் ஆஃப் கேன்சர். ஸோ இது எல்லாத்தையும் குறைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அதாவது ஒபிசிட்டி அப்படின்னும் போது அது வராமல் தடுக்குது, ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்குது, ஹை பிபி வராமல் தடுக்குது, டைப் 2 டயபெட்டிஸ்ன்றாங்க. ஸோ இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஏரோபிக் எக்ஸசைஸுங்கிறது உதவி செய்யுது. அதாவது நிறைய டைப் ஆஃப் டிசீசஸ் வராமல் தடுக்குது அதை செய்யும் போது. ஹெல்ப்ஸ் டு மேனேஜ் க்ரானிக் கண்டிஷன்ஸ். இந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கிற வியாதிகள் எல்லாமே வராமல் அது தடுக்குது, அதுக்கு மேனேஜ் பண்ண உதவுது. ஸ்ட்ராங்கர் ஹார்ட் பம்ப்ஸ் blood more efficiently improves blood flow to all parts of the body. எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் blood flowங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த ரத்தம் வந்து ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகி எல்லா இடத்துக்கும் போகுது. அந்த இது வந்து எஃபிஷியண்ட்டாக நடக்கும். ஏன்னா நல்லா வேகமாக வந்து டான்ஸ் ஆடும்போது, வலிஞ்சு ஸ்ட்ரெச் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக என்ன ஆகும்னா blood flow எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் போகும். இம்ப்ரூவ்ஸ் மென்டல் வெல்பீயிங் அண்ட் செல்ஃப் எஸ்டீம். இதே மாதிரி நம்மளுடைய மென்டல், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க அதெல்லாம் இல்லாமல் நல்லாவே உங்களோட மென்டல் ஹெல்த் இருக்கும். அதே மாதிரி தன்னம்பிக்கையும் நல்லா வந்து வளரும் அப்படின்னு. கீப் ஆர்டீரியர் கிளியர். ஓகே, உங்களோட ஆர்டீரியர் அதை வந்து சுத்தமாக வச்சுக்கும். அடுத்தது ரெகுலேட் வெயிட். உங்களோட வெயிட்டை வந்து ரெகுலேட் பண்ணும். அந்த கரெக்டாக எவ்வளோ ஹைட் இருக்கீங்களோ அந்த ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு நீங்கள் வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை அது கொடுக்கும். கீப்ஸ் மசில் ஸ்ட்ராங் விச் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் மொபிலிட்டி. உங்களோட மசில்ஸை வந்து சதைகளை வந்து தசைகளை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். அதனால் நீங்கள் வந்து மூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எக்ஸசைஸ் ப்ரொமோட்ஸ் பெட்டர் ஸ்லீப். அந்த மாதிரி நல்லா எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நல்லா தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்க்ரீசஸ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் த இண்டிவிஜுவல். அது மாதிரி நம்மளுடைய நீண்ட நாள் வாழ்கிறதுக்கான இதை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஏரோபிக். அனரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் எக்ஸசைஸ் தட் பிரேக்ஸ் டவுன் குளுக்கோஸ் இன் த பாடி வித்தவுட் யூஸிங் ஆக்சிஜன். Anaerobic means without oxygen. In practical terms, this means that anaerobic exercise is more intense but shorter in duration than aerobic. இப்போ வந்து ஏரோபிக் நம்ம சொன்னோம் ரொம்ப நேரம் பண்ணுறது. ஆனால் ஆனரோபிக்ன்றது ஏரோபிக்கை விட கொஞ்சம் கம்மியாகவே பண்ணால் போதும், கம்மி நேரம் இருந்தால் போதும். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளுக்கோஸை வந்து அது உடைக்குது, ஆக்சிஜனே எடுத்துக்காமல் அப்படின்னு சொல்கிறாங்க.
அனரோபிக் அப்படின்னாவே ஆக்சிஜனை எடுத்துக்காமல் அப்படின்னு. நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அனரோபிக் எக்ஸசைஸ், இது எதுக்காக தேவை, ஏன் முக்கியமாக நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டு இன்க்ரீஸ் போன் ஸ்ட்ரென்த், நம்ம போனில் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து இதை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக இதை செய்யணும். இது மாதிரி அடர்த்தி, நம்மளுடைய போனில் அடர்த்தியும். டு மெயின்டைன் ஹெல்த்தி லைஃப், இது மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காகவும் இந்த அனரோபிக் எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப முக்கியம். டு இன்க்ரீஸ் ஸ்பீட் ஆர் பவர், அது மாதிரி நம்ம ஸ்பீடாக செய்கிறது, பவர்ஃபுல்லாக செய்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே நல்லாவே அதிகரிக்கும். டு பூஸ்ட் மெட்டபாலிசம் அண்ட் இட்ஸ் பில்ஸ் மெயின்டைன் லீன் மசில்ஸ், அது மாதிரி மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுது, அது மாதிரி நம்மளோட மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா லீனாக இருக்கிறதுக்காக அது உதவி செய்யுது. டு மெயின்டைன் மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் மசில் மாஸ் ரிசல்ட்டிங் இன் பெட்டர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜாயின்ஸ், நம்மளோட ஜாயின்ட்ஸ் ரெண்டும், அதாவது முட்டி வலிக்குது அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்து ஸ்ட்ரென்த் ஆகி நல்லா இயங்கிறதுக்கு இந்த அனரோபிக் எக்ஸசைஸ்ன்றது உதவுது. ஆத்லெட்டிக் எபிலிட்டி, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, நல்லா வந்து ஓட முடியும் அவங்களால, இல்லை அந்த ஒரு திறன் வந்து அவங்களுக்கு வளரும். அதே மாதிரி டு ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் அண்ட் ஹார்ட் டிசீஸு, அது மாதிரி சுகர் இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த சுகரை வந்து அந்த வராமல் அது செய்யும். அது மாதிரி ஹார்ட் டிசீஸ் எதுவும் வராமல் செய்யும். ரெகுலர் அனரோபிக் எக்ஸசைசஸ் இன்க்ரீசஸ் ஸ்ட்ரென்த், ஸ்பீட், பவர் விச் வில் அல்டிமேட்லி ஹெல்ப் டு இம்ப்ரூவ் த ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸை. நீங்கள் ரெகுலராக அனரோபிக் எக்ஸசைஸ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த்து வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லை, கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்க, அது வந்து அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்பீடாக எல்லாமே செய்வீங்க, பவர்ஃபுல்லாக எல்லாமே செய்வீங்க. இது நல்லாவே என்ன பண்ணணுன்னா நமக்கு வந்து நல்ல இந்த ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி நம்மளை ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நல்லாவே பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணுறதுக்காக இந்த அனரோபிக் எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப முக்கியம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ஆன் வேரியஸ் சிஸ்டம், அப்போ என்னென்ன சிஸ்டம் நம்ம பாடியில் இருக்குது அப்படின்னா, அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், என்னென்ன இருக்கோ அந்த சிஸ்டம் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் எழுத வேண்டியதான். அதில் எல்லாம் என்னென்ன மாதிரி அது எஃபெக்ட்ஸ் கொடுக்குது. மஸ்குலர் சிஸ்டமில் என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுக்குது, மசில்ஸ் கம்ஸ் ஆஃப்டர் போன்ஸ் இன் ஹியூமன் பாடி இல்லையா. ஃபஸ்ட்டு போன் தான் வரும், எலும்பு கூடு, அதுக்கப்புறம் தான் மசில்ஸ், சதை, அதை சுற்றி வரும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, த பாடிஸ் ஆக்டிவிட்டீஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த மசில்ஸ். நம்மளோட பாடி வந்து செய்யுது அப்படின்னா, எந்த வேலையும் செய்யுதுன்னா அதுக்கு அந்த மசில்ஸ் ரொம்ப அதுக்கு காரணம். த போன்ஸ் ஆர் கவர்ட் பை மசில்ஸ் அண்ட் போன்ஸ் ஆர் ஆக்டிவ் வித் த ஹெல்ப் ஆஃப் மசில்ஸ். ஸோ போன்ஸ் எல்லாம் வந்து எதால் கவர் பண்ணப்பட்டிருக்கும், போன்ஸ்க்கு உள்ளார எல்லாமே தசைகளால் இருக்கும். அதே மாதிரி அந்த போன்ஸ் வந்து எப்பொழுதுமே ஆக்டிவாக இருக்குது அப்படின்னாக்கா யாரோட உதவி வேணும் அப்படின்னா மசில்ஸோட உதவி வேணும். மசில்ஸ் ஆர் கவர்ட் வித், அந்த மசில்ஸ் என்ன ஆகும், அந்த வந்து ஸ்கின்னால் கவர் பண்ண முடியும். எலும்புக்கூடில் வந்து தசை இருக்கும், தசைக்கு மேலே ஸ்கின்னை போட்டு மூடி இருக்கும். இட் கிளாரிஃபைஸ் தட் மசில்ஸ் ஆர் இன் பிட்வீன் போன்ஸ் அண்ட் ஸ்கின். அப்போ அந்த மசில்ஸு அப்படிங்கிறது எதுக்கும் நடுவில், எலும்புக்கூடுக்கும் நம்மளுடைய தோலுக்கும் நடுவில் இருக்குது அப்படிங்கிறத இது சொல்லுது. 2 kinds என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வாலண்ட்ரி மசில்ஸு, இன்வாலண்ட்ரி மசில்ஸுன்னு இருக்குது. வாலண்ட்ரி மசில்ஸுன்ற போது அந்த வாலண்ட்ரி மசில்ஸ் வந்து பிரெயின் என்ன சொல்லுதோ அதுதான் செய்யும், அப்போ பிரெயின் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்வாலண்ட்ரி மசில்ஸ் அப்படிங்கும் போது நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மேன்ஸ் விஷஸ், ஹார்ட், ஃபுட் பைப், கிட்னிஸ், அப்டமன். அப்போ இன்வாலண்ட்ரி மசில்ஸுங்கிறது மேனோட விஷ், அந்த பிரெயினுக்கு தகுந்த மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹார்ட்டு, கிட்னி, அப்டமன், ஃபுட் பைப், இது எதுவுமே வந்து மேன் வந்து பிரெயினை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு. எஃபெக்ட்ஸ், இதில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the size of the muscle fibers increases. மசில் ஃபைபர் வந்து நல்லாவே அது வந்து அதிகரிக்கும், ப்ரோட்டீன் வந்து அதிகரிக்கும். அது மாதிரி கேபிலரி டென்சிட்டி ஃபைபர் இன்க்ரீசஸ், அடர்த்தி அதில் வந்து அதிகரிக்கும். திசுக்கள் வந்து அதிகரிக்கும். பிளட் சப்ளை இந்த மசில்ஸ் அது அதிகரிக்கும். மயோக்ளோபின் கண்டென்ட் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட் இன்க்ரீசஸ். கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து
ஃபேட் கொழுப்புகளாக இருக்கலாம், அது வந்து அந்த ஆக்சிடேஷனில் அதில் வந்து அதிகரிக்குது. நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இன்க்ரீசஸ், இது எல்லாமே அதிகரிக்குது. அப்போ அதில் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்குது மசில்ஸ் நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது. லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்சைம்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் கிளைக்கோஜன் ஸ்டோர் இன்க்ரீசஸ். அதே மாதிரி அது நம்மளுடைய கவனம் என்சைம்ஸு கிளைக்கோசன் இது எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா அதிகரிக்குது. ஏடிபிபிசி இதில் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை நீங்கள் படித்தா போதும். டோட்டல் ரிலேட்டிவ் பாடி ஃபேட் இஸ் டிக்ரீசஸ். அது மாதிரி உடம்புல உள்ள கொழுப்புகள் வந்து குறையுது. ஃபேட் ஃப்ரீ வெயிட் மசில் மாஸ் இன்க்ரீசஸ். அது மாதிரி மசில் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. அது மாதிரி கொழுப்பு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீசஸ், வளைஞ்சு கொடுக்குறதுன்றது இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். ஒரு சிலரால் ஒரு காலை மடக்கி ஒரு இடத்துல கூட உட்கார முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மசிலை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது நல்லாவே எல்லாமே செய்ய முடியும். சர்க்குலேட்டரி சிஸ்டம், the blood goes to every corner of our body. எல்லா இடத்துலையுமே ரத்தம் போயிட்டு இருக்குது. திஸ் ஆக்டிவிட்டி இஸ் கால்ட் blood circulation. அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் blood circulation. The different organs working to circulate the blood is called blood circulatory system. ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லேயும் அது பல தரப்பட்ட ஹார்ட்டாக இருக்கலாம், லங்ஸ், எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுது, பிளட்டு வந்து போயிட்டு தான் இருக்குது, பாஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு பேர் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஆர்கன்ஸில் பாயிரக்கூடிய பிளட்டுக்கு பேர் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஆர்கன்ஸ் அப்படின்னும் போது என்னென்ன சொல்கிறேன், ஹார்ட்டு, ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் எல்லா இதுவும் ஸோ ஆர்கன்ஸே சொல்கிறேன். எஃபெக்ட்ஸ், இதனால் என்ன எஃபெக்ட் ஆகுது, internal size of the left ventricle increases. லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருக்கிற அளவு வந்து அதிகரிக்குது அப்படின்னா. கான்ட்ராக்ஷன் எபிலிட்டி ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹார்ட் இன்க்ரீசஸ். நம்மளுடைய உள்ளே இழுத்து விரிஞ்சு மடங்கும் இல்லையா, ஸோ அது வந்து அதிகரிக்கும், நல்ல பலப்படும் அப்படிங்கிறாங்க. ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் டிக்ரீசஸ் கன்சிடரபிளி. ஹார்ட் ரேட்டு வந்து நல்லாவே அழகாக குறைஞ்சிரும், ரொம்ப அதிகப்படியாக இல்லாமல். மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எய்தர் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் ஆர் டிக்ரீசஸ் லைட்லி. ஹார்ட் ரேட்டுங்கிறது அப்படியே இருக்கும், அதே மாதிரி மெயின்டைன் பண்ணும், இல்லை லைட்டாக குறையும் அப்படிங்க. இந்த ஹார்ட் ரேட் ரெக்கவரி பீரியட் டிக்ரீசஸ். ஓகே, ஹார்ட் ரேட் வந்து இப்படி தான் ரெக்கவர் ஆகணும், மறுபடியும் கரெக்ட் ஆகணும் அப்படிங்கும்போது அதுக்கு ரொம்ப நாள் எடுக்காது, சீக்கிரமே குணமாயிடும். ஸ்ட்ரோக் வால்யூம் இன்க்ரீசஸ் டியூரிங் ரெஸ்ட் அண்ட் சப் ஆர் மேக்ஸிமல் எக்ஸசைசஸ். அந்த ஸ்ட்ரோக்லாம் வராமல் குறைஞ்சிரும், அது ரொம்ப அதிகப்படியாக இருக்காது. நோ சேஞ்ச் இன் கார்டியாக் அவுட்புட் ஆர் ரெஸ்ட். அது இந்த கார்டியாக் அவுட்புட்லாம் வந்து அதிகப்படியாக நமக்கு சேஞ்சஸ்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு. ஸோ இதுலேயும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் படித்து எழுதினா போதும். கன்சிடரபிள் இன்க்ரீஸ் இன் கார்டியாக் அவுட்புட் அட் மேக்ஸிமல் லெவல் ஆஃப் எக்ஸசைசஸ். நீங்கள் கார்டியாக் அவுட்புட் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமமாக அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும். பிளட் வால்யூம் இன்க்ரீசஸ் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் பிளாஸ்மா வால்யூம் அண்ட் ஆர்பிசி கவுண்ட்ஸ். அது மாதிரி ஆர்பிசி ரெட் பிளட் காப்பர்செல்ஸ்லாம் நல்லாவே அழகாக கவுண்ட்டை வந்து கரெக்டாக கொடுக்கும், அது இன்க்ரீஸும் ஆகும். Viscosity decreases, which results in good circulation and oxygen availability. Blood flow to muscles increases due to more blood volume. இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் மசில்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ரத்தங்கிறது நிறைய இருக்கும். ரிடக்ஷன் இன் ரெஸ்டிங், பிபி இஸ் அப்சர்வ்ட். அது மாதிரி பிபி வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு. அடுத்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்ன? டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒர்க்ஸ் இன் சச் அ வே that the digested food may reach to every part of the body. This job is done by large and small intestine. நம்ம உணவு போகுது, அந்த உணவை எடுத்து செரிமானம் பண்ணுது. அந்த செரிமானம் பண்ணுற உணவை எடுத்து எல்லா பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் சத்துக்களை அனுப்புது இல்லையா, அது யாரோட வேலை? லார்ஜ் இன்டெஸ்டைனோட ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய வேலை. இந்த குடல், சிறுங்குடல், பெருங்குடலோட வேலை. இது என்னென்ன எஃபெக்ட்ஸ் கொடுக்குது? டைஜஸ்டிவ் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணுது, செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுது, இன்க்ரீஸ் இன் அப்பிடைட், பசி எடுக்குது வைக்குது, கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்குது இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது. எண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் காசிங் டிஃபெக்ட்ஸ் இன் இன்டெஸ்டைன், ஏதாவது பாதிப்புகள் உண்டாக்காமல் குடலில் கொண்டு
இருக்கிற பாதிப்புகளை முடிக்குது, இல்லாமல் பண்ணுது. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் இந்த பாடி, எந்தெந்த தேவையான சத்துக்கள் எதுக்கு தேவையோ அதை வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஒர்க்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் சலைவரி கிளான்ஸ், அது மாதிரி சலைவரி கிளான்ஸை உமிழ்நீர் வந்து வர்றதுக்கு அதை வந்து அதிகரிக்குது. அடுத்தது இன்க்ரீஸ் இந்த எனர்ஜி அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் சலைவரி கிளான்ஸ், அதுலேயும் எனர்ஜி நல்ல ஒரு சத்துக்களையும் அதுக்கு தேவையான இதையும் கொடுக்குது. அடுத்தது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்ன? உள்ளே இழுத்து சுவாசத்தை வெளியே இழுத்துறது, இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். மூச்சை இழுத்து விடு, மூச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ளே இழு வெளியே விடு அப்படின்னு. தீஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் கால் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன். இதை தான் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன்னு சொல்லுவாங்க. பார்ட்ஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எதெல்லாம்? மூக்கு, நோஸ், லாரிங்ஸ், ஃப்ளாரிங்ஸ், ட்ரக்கியா, ப்ரான்ச்சியல் டியூப்ஸ், லங்ஸு, இது எல்லாமே சுவாசத்துக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இருக்குது. சரியா? எஃபெக்ட்ஸ் என்ன? லங் வால்யூம் இன்க்ரீசஸ், லங்ஸோட வால்யூம் வந்து அதிகரிக்கும். as a result of increase in vital capacity. Breathing frequency is decreased in trained individuals. அது மாதிரி ப்ரீதிங் நல்லாவே வந்து அவங்களால இன்ஹேல் எக்ஸேல் பண்ண முடியும். அதுக்கு உள்ளே இழுத்து மூச்சை இழுத்து வெளியே போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் மினிட் வென்டிலேஷன் இஸ் இன்க்ரீஸ்ட் ஆஃப்டர் ட்ரைனிங் பண்ணுறதுனால நிறையாவே அவங்களுக்கு நல்ல வென்டிலேஷன் கிடைக்கும். நல்ல காற்றுகள், நல்ல சுவாசம், உள்ள ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுறது. டைடல் வால்யூம் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட், அது மாதிரி அதிகரிக்கும் நம்மளோட டைடல் வால்யூம்ன்றது. டிஃப்யூஷன் கெப்பாசிட்டி இஸ் இன்க்ரீஸ்டு. இது எல்லாமே நான் அப்படியே வாசிச்சுட்டே போகிறேன், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இம்ப்ரூவிங் டீப் டயக்ராஃபிக் ப்ரீதிங். The blood is exposed to oxygen over greater area. Efficiency in economy in respiration. The increase in the rate of breathing. Efficiency in economy in respiration. ஸோ சுவாசிக்கும் போது நல்லாவே அவங்க சுவாசிக்கிறாங்க, அதில் பிளட் ஃப்ளோ வருது, நல்ல சுவாசம் இருக்குது, அந்த மூச்சு விடுறது எல்லாமே வந்து கரெக்டான ரேட்டில் போகுது, நல்லாவே பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னும்போது வேரியஸ் சிஸ்டம் ஆர் கண்ட்ரோல் பை த நர்வஸ் சிஸ்டம். எந்தெந்த சிஸ்டமை வந்து நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபெரல், அதுக்கப்புறம் ஆட்டோனாமிக், இது எல்லாமே. இதில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் கொடுக்குது? சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மோட்டார் யூனிட்ஸ், கிளைக்கோஜன் ஸ்க்ரீனிங், அடுத்தது ஸ்க்ரீனிங் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், பெயின் டாலரன்ஸ், சேஃப்டி மெக்கானிசம், இது எல்லாமே நர்வஸ் சிஸ்டம் தான் நம்மளுக்கு செய்யுது. ஓகே, ஸோ இதனால் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வலி தாங்கிக்கிறது, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸில் இருக்குது. அது மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா மூளை தான் அதை செயல்படுத்துது, இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் அது எல்லாத்தையும் செய்யாது. மாதிரி போய் நெருப்பு சுற்றும் அப்படின்னா அந்த சேஃப்டி மெக்கானிசம்லாம் அந்த மூளை தான் அதை வந்து நரம்புகள் தான் வந்து செய்ய வைக்குது. ஸோ அது நர்வஸ் சிஸ்டமோட வேலை இது தான். இதில் மாத்திரம் நீங்கள் படித்தா போதும். இதோட யூனிட் 4 ஓவர்.